மொத்தமாக இந்த பட்ஜெட்டில் எப்படி இந்த நாட்டு மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ அதே போல புதுச்சேரி மாநில மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். மோடி ஆட்சியில புதுச்சேரி மாநில மக்களுக்கு எந்த நன்மையும் இந்த பட்ஜெட்டில் இல்லை. ஆளுகின்ற என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார். புதுச்சேரிக்கு தேவையான நிதியை மத்திய அரசிடமிருந்து கேட்டு பெறுவதற்கு அவருக்கு தெம்பு கிடையாது, திராணி கிடையாது. ஆகவே ஒட்டுமொத்தமாக மத்திய பட்ஜெட் மக்களை ஏமாற்றுகின்ற பட்ஜெட், புதுச்சேரி மாநிலத்தை புறக்கணிக்கிற பட்ஜெட். அந்த பட்ஜெட்ல என்னென்ன குறிப்பிட்டிருக்குன்னு பார்த்தாரா? அந்த பட்ஜெட்ல டெல்லிக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, ஏன்னா தேர்தல் நடக்குது. பீகாருக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அங்க தேர்தல் நடக்க போகுது. பீகாருக்கு நிறைய நிதி கொடுத்துக்கிறாங்க, டெல்லிக்கு கொடுத்துக்கிறாங்க. மொத்தம் 29 மாநிலம், 6 யூனியன் பிரதேசம் இந்த நாட்டில். தமிழ்நாடு கண்ணுக்கு தெரியலையா? கர்நாடகா தெரியலையா? அதே போல மற்ற மாநிலங்கள் அவங்களுக்கு தெரியலையா? புதுச்சேரி மாநிலம் ஏன் உரிமைகள் மறுக்கப்படுகிறது மோடி அரசாங்கத்தால? அவங்க கூட்டணி ஆட்சி. மோடியினுடைய பாரதிய ஜனதா மந்திரி இருக்கிறாங்க. முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பான பட்ஜெட் சொல்றதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இந்த பட்ஜெட்டை முழுமையா படிச்சு பார்க்கட்டும். புதுச்சேரின்னு ஒரு வார்த்தை இருக்காதுல அந்த பட்ஜெட்ல. ரங்கசாமி அவர்கள் பாராட்டுறாரு. எதுக்காக பாராட்டுறாரு? என்ன சொல்லி பாராட்டுறாரு? எந்த திட்டத்துக்காக பாராட்டுறாரு? புதுச்சேரி கடனை தள்ளுபடி பண்ணதுக்காக பாராட்டுறாரா? புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுத்ததுக்கு பாராட்டுறாரா? புதுச்சேரிக்கு நிறைய மானியம் கொடுக்குறாங்கன்றதுக்காக பாராட்டுறாரா? புதுச்சேரியுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு அவர் பாராட்டுறாரா? எதுக்காக பாராட்டுறாரு? கூட்டணியில இருந்தா கண்ணை மூடி ஆதரவு கொடுக்கணும், இல்லைன்னா அவருடைய பதவி காலி ஆயிடும்.